எச்ச மீடியாடா தமிழ்நாட்டில் இருக்கிறது. நேற்று கரூரில் கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போயிருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம், எவ்வளோ துயரமான விஷயம். உயிரிழந்தவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்களோட இழப்புலாம் எவ்வளோ பெருசு. அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. இந்த மாதிரி நேரத்தில் கூட எது உண்மை, என்ன உண்மையாக நடக்குதுங்கிறத முழுசாக வெளியே காட்டாமல் ஒரு தரப்புக்காக மட்டும் நியூஸை காட்டுற கேவலமான மீடியா தமிழ்நாட்டில் தாண்டா இருக்குது. ஏதோ 1-2 சின்ன சேனல் மட்டும் தாண்டா ஆக்சுவலாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அங்கே என்ன நடந்துச்சு, உண்மையாகவே என்ன காரணத்தினால இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக காட்டுறது 1-2 சின்ன சேனல் மட்டும்தான். மற்ற எல்லா மீடியாவும் கைக்கூலிகளாக மட்டும்தாண்டா இருக்கீங்க. எச்ச மீடியாடா தமிழ்நாட்டில் இருக்கிறது. சோஷியல் மீடியாவை பார்க்கும்போது மட்டும்தாண்டா கொஞ்சமாச்சும் அங்கே என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்றது பாதிக்கு பாதியாவது தெரிய வருது. ஆனால் உங்களோட டிவி மீடியா, தொலைக்காட்சி மீடியாவை பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், இங்கே கையில் ஒருத்தனுக்கு ஃபோன் இருந்து சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னு மொத்தமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்ச ஒருத்தனுக்கும், டிவியில் என்ன விஷயத்தை காட்டுறாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனுக்கும் புரிதல் இங்கே கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது. ஜேர்னலிசம்னு ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு மண்ணும் கிடையாது. சின்ன சின்ன சேனல்கள்லாம் தைரியமாக போடுற விஷயத்த பெரிய சேனல்கள் மூடி மறைச்சு ஒரு தரப்புக்கு மட்டும் ஃபேவராக செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறது எந்த விதத்திலடா நியாயம்? சில மீடியா சேனல் இன்னொரு தரப்புக்கு ஆதரவாக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த நியூஸ் எல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு இருக்கானுங்க. ஈனப்பிறவிகளாடா நீங்களா? நடந்ததில் உண்மை என்ன, எதனால் இப்படி ஆச்சு, உண்மையாகவே இதுக்கான காரணம் என்ன, எப்படி இவ்வளோ மோசமான விஷயம் நடந்துச்சுன்னு சத்தியமாக அந்த உண்மை வெளியே வருமானு தெரியலடா. அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க. 40 உயிர் போச்சு. புத்தி இருக்கிறவனுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்னன்னு. ப்ளீஸ் யோசிக்க ஆரம்பிங்க.